ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியாவில் கிச்சடி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கிச்சடியெல்லாம் போட்டிருக்கோம். அது வந்து ரவையில் தான் நம்ம கிச்சடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம சேமியாவில் கிச்சடி பண்ண போகிறோம். நான் வந்து 200 கிராம் வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டு சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நீங்கள் பாயசத்துக்கு போடுவீங்களா சேமியா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம கடையில் வாங்கினா வறுத்த சேமியா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து வறுக்கலை. இது வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். அது வந்து அதிக ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த காய்கறியெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பாருங்கள், கடுகு பொரியறதுக்கும் அந்த கடலைப்பருப்பு வந்து பொன்னிறம் ஆகுறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இதை வதக்கிடலாம். வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இதில் தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக 1 தக்காளி, பீன்ஸ் வந்து ஒரு 4, சின்னதாக ஒரு கேரட்டும் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அப்போ அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கும் பார்த்திங்களா, அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். நம்ம கிச்சடி, இந்த சேமியா, உப்புமா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனா கூட சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நார்மலாக என்றைக்கும் செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் அதிகம் சேர்த்து சமைக்கிறது பிடிக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெசிபிக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்பவும் அந்த ஒரு மாதிரி விற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா கொழப்பாகவே இருக்கும் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இதையும் கலந்துருவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருவோம். இதில் 1/2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான உப்பு, தண்ணி உப்பு சேர்த்தாச்சு. இதில் 1/2 பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக அந்த அளவு எடுத்து நான் ஊற்றுனேன்னா 200 கிராம் சேமியா வந்து இதில் கரெக்டாக 1 பவுல் அளவுக்கு இருந்துச்சு. அந்த கணக்கு வச்சு 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி வீதம் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு அளந்து வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ ரவையை செஞ்சாலும் சரி, இல்லை சேமியா செஞ்சாலும் சரி, ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு வந்து சரியாக தெரியும். அதனால தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நம்ம எடுத்ததுமே நம்ம ஒரு குத்துமதிப்பாக தண்ணி ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு அளவு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் ஒரு பவுலில் எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு அதே பவுலில் 1/2 பவுல் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு தேவையில்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சடிஸ் பண்ணோம்னா நல்லா அப்படி கொலன்னு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சேமியா அப்படிலாம் பண்ணோம்னா தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். அது வந்து உதிரியாக இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா, அது வந்து உதிரியாக தான் இருக்கணும். அதனால் அதோட அளவு வந்து தண்ணிக்கு கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சடிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். ஒன்றில் நீங்கள் 1/2 சேர்க்கலாம், இல்லைன்னா 2 கூட சேர்க்கலாம். அதுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். 1/2 இல்லைன்னா 2, இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ இது வந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேமியா சேர்த்துருவோம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். எதுக்காக நான் வெள்ளை ரவை சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சடி வந்து நல்ல கொலகொலப்பாக வரணும்னா கொஞ்சம் அதில் ரவை சேர்த்துருந்தா தான் அது வந்து அந்த கொலகொலப்பு வந்து அந்த சேமியாவை வந்து ஒன்று சேர்த்து பிடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு, அதிகபட்சம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். நிறைய சேர்த்திங்கனாலும் அது அதிகமாக ரவை இருக்கிறது தெரியும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் இந்த அளவு சேமியாவில் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரவை போட்டதே தெரியாது. உங்களுக்கு அந்த கொலகொலப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன்.
பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எதையுமே வறுக்கலை. தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, பொட்டுக்கடலை, அடுத்து வேர்க்கடலை, கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி. இப்போ வந்து சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கலரை பார்த்தாலே நம்ம ஹோட்டல் சட்னி ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரியான ஒரு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி நார்மலாக அரைக்கிறது கூட கொஞ்சம் வேர்க்கடலையே சேர்த்து போட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை சேர்த்தேன். இது நார்மலாக எப்போவுமே நம்ம வீட்டுகளில் செய்கிற சட்னி தான். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் பண்ணேன். நம்ம காலையில் வந்து சட்னி எதுனா ஒரு நல்லா ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா, ஏதாவது காய்கறியெல்லாம் போட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு கிச்சடி பண்ணிக்கலாம். கிச்சடியில் நீங்கள் ரவை போட்டிங்கன்னா தான் அந்த கொழப்பு வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நான் ரவை போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் சிம்மில் வச்சுருந்தோம். எவ்வளோ சூப்பராக அந்த கொழப்பு வந்திருக்கு பார்த்திங்களா. வெறும் சேமியா மட்டும் இருந்துச்சுன்னா அது தனித்தனியாக நமக்கு தெரியும். அந்த ரவை போட்டதுனால தான் அது கூட சேர்த்து நமக்கு அந்த ஒரு பசை போல் இருக்கும் அந்த ரவை சேர்க்குறதுனால. அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே அடுப்பில் இருக்க தேவையில்லை. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிட்டு கிளறிட்டு இறக்கிடுவோம். சூப்பரான ஒரு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். சட்னியும் ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ இதை கொஞ்சம் தாளித்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சேமியா கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தயிர் பச்சடி கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து. இப்போ நம்ம பரிமாறிடலாம். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கிச்சடி வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ருசியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.